அதனால இனிமேல் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளை கொஞ்சம் அப்படி சாதாரணமாலாம் நினைச்சிடாதீங்க. கிறிஸ்தவர்கள் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு கொண்டாடுற பண்டிகை தான் என்ன பண்டிகை? இயேசுவின் உயிர்த்தெழுந்த திருநாள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாம் உலக போர் நடந்த போது இங்கிலாந்தினுடைய படைகள், கப்பற்படை கடல்ல போயிட்டு இருக்குது. இந்த அரச படைகள், அரச கட்டிடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தினந்தோறும் என்ன ஏத்துவாங்க? கொடி ஏத்துவாங்க. இப்ப விதான சௌதா, பார்லிமெண்ட்ல எல்லாம் சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் மாத்திரம் தான் கொடி ஏத்துறாங்களா? இல்ல, எல்லா நாளும் ஏத்துவாங்க. அத மாதிரி ராணுவ முகாம்கள்ல கூட என்ன ஏத்துவாங்க? தினந்தோறும் கொடி ஏத்தணும், இறக்கணும். அதுக்குன்னே ஒருத்தனுக்கு வேலை கொடுத்திருப்பாங்க. சோ கப்பல் போயிட்டு இருக்குது நடுக்கடல்ல. அந்த நாள்ல கொடியேற்ற வேண்டிய வீரன் கொடிய, இங்கிலாந்து நாட்டினுடைய கொடியை எடுத்துக்கிட்டு வர்றான். கப்பல்ல அந்த படகுல பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு கம்பி ஒண்ணு உயரமா இருக்கும்ல, அதுல அவன் கொடியை ஏத்த போகும்போது அந்த படை தளபதி அங்க சொல்றாரு, "Hey man, today is Good Friday, the day in which Jesus died. So நீ என்ன செய், பாதி கம்பத்துல கொடியை பறக்க விடுன்னு சொன்னான்." எதுல? பாதி கம்பத்துல எப்போ கொடி பறக்கும்? யாராவதுனா பொறுக்கி, ரவுடி, யாரு செத்தா? அரசியல் பெரிய பெரிய நான் செத்த யாராவது ஏத்துவாங்களா? நீங்க வேணா ஒரு கம்ப நாட்டி ஏதாவது ஒரு கொடியை நாட்டி பண்ணிக்க வேண்டியது. நம்மெல்லாம் செத்தா யாரும் அரைக்கொடியில பறக்க விட மாட்டாங்க. தேச தலைவர்கள் இல்லையா, மிகப்பெரிய ஆட்கள், உலக பிரசித்தி பெற்றவங்க மரித்தாதான் கம்பத்துல, அரை கம்பத்துல என்ன பறக்கும்? அது எதுக்கு அடையாளம்? மார்னிங், அதாவது மார்னிங்ல மௌனிங், துக்கம் அனுசரிப்பதற்காகத்தான் கம்பத்துல கொடி எதுல பறக்கும்? அப்ப இந்த ஆள் சொல்றாரு, இன்னைக்கு குட் ஃப்ரைடே, இயேசு மரித்த நாள், அதனால கம்பத்துல என்னத்தை எப்படி பறக்க விடு. உடனே அந்த வீரன், அவன் ஒரு நல்ல கிறிஸ்தவன், நோ சார், what man, I am telling you have to obey, do what I say. அவன் சொன்னான், no sir. why you are adamant today? அவன் சொன்னான், as you said, Jesus died, it is true, but the truth is Jesus rose again from the dead on the third day. Hallelujah. So let the flag go up. இயேசு நீங்க சொல்லுகிறபடி மரித்தது உண்மைதான். அதற்காக கம்பத்துல, அரை கம்பத்துல கொடியை பறக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு மீண்டும் உயிரோடு எழுந்தார். ஹalleluya. கிறிஸ்தவனே, கிறிஸ்தவனே, உன் வாழ்க்கை அரை கம்பத்துல பறக்கிற கொடி போல அல்ல, முழு கம்பத்துல பட்டொளி வீசி பறக்கிற அற்புதமான ஒரு கொடி போல, யெகோவா நிசி, வெற்றி கொடின்னு சொல்றமே, அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை இருக்கட்டும். முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு உட்காராத. சரீரம் பாடு உள்ளதா இருந்தாலும் ஆவி என்ன உள்ளதா இருக்கட்டும், உற்சாகம் உள்ளதா இருக்கட்டும். எது நிமித்தம்? உயிர்த்தெழுதல் நிமித்தம். ஆமென். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்களே எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பூமியின் அப்போஸ்தலர் 1:8 சொல்றார், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு யாராயிருப்பீர்கள்? இயேசுவுக்கு நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று உயிரோடு எழுந்த இயேசு கட்டளையிட்டிருக்கிறார்.